தன்னெழுச்சியாக சேரும் தாவேக அதிமுக தொண்டர்கள் கனவு சிதைவதால் கலங்கும் தினகரன். கரூர் சம்பவத்தில் இத்தனை நாளும் விஜய் மீது பழி சுமத்தாமல் பொதுவாக பேசி வந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திடீரென விஜய் மீது பாய ஆரம்பித்திருக்கிறார். கூடவே இபிஎஸ்ஐயும் சேர்த்து சாடுகிறார். அவரது இந்த திடீர் பாய்ச்சலுக்கு காரணம் தாவேகாவுடனான தனது கூட்டணி கனவு சிதைந்து விடுமோ என்ற ஆதங்கம் தான் என்கிறார்கள். கரூர் சம்பவத்துக்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். அது குற்றத்தை ஏற்பது ஆகாது. இதில் முதல்வர் நிதானமாக செயல்படுகிறார். ஸ்டாலின் அனுபவமிக்க தலைவராக உள்ளார் என்று விஜயை விமர்சித்து முதல்வரை பாராட்டிய தினகரன் கரூர் சம்பவத்தை வைத்து தாவேகாவுடன் பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். உயிரிழப்பு நேரத்தில் நரித்தனமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதை கண்டிக்கிறோம். தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டு வரவே ஆளுங்கட்சி மீது பழனிசாமி பழி போடுகிறார் என்று சொன்னதிலிருந்தே அவரது ஆதங்கத்திற்கான காரணத்தை அறிந்து கொள்ள முடியும். பாஜக கூட்டணியை விட்டு தினகரன் வெளியேறிவிட்ட நிலையில் அவரால் திமுகவுடன் கூட்டணி வைக்க முடியாது. அவருக்கு இருக்கும் ஒரே கூட்டணி கதவு தாவேகா தான். அந்த நம்பிக்கையில் தான் தாவேகாவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு எதுவும் நடக்கலாம் என்று முன்பே சொல்லி வந்தார். இந்த நிலையில் கரூர் சம்பவத்தை முன்வைத்து விஜய் கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைக்கும் என இப்போது பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக தர்மபுரி மாவட்டம் அரூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்து வந்த இபிஎஸ்க்கு தாவேகாவினர் கட்சி கொடிகள் சகிதம் வந்து வரவேற்பு கொடுத்தார்கள். தர்மபுரி தொகுதியில் விஜய் படத்தை போட்டு பழனிசாமிக்கு பிளக்ஸ் வைத்திருந்தார்கள். இபிஎஸ் விஜயை போனில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாக வரும் செய்திகளையும் இரு தரப்பிலும் மறுப்பார் இல்லை. இப்படி கரூர் சம்பவத்தில் தங்களுக்கு ஆதரவாக நிற்கும் அதிமுகவுடன் இயல்பாகவே தாவேகா கூட்டணி அமையக்கூடிய சூழல் உருவாகி வரும் நிலையில் அது நடந்தால் தனக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பும் அடைபட்டு போய்விடும் என்று தினகரன் கருதுகிறார். பாஜக இல்லை என்றால் தாவேகாவுடன் போய்விடலாம் என அவர் தெம்பாக இருந்த நிலையில் தாவேகா கூட்டணிக்கு அதிமுக செல்ல முயல்வது அவரை பதற்றம் கொள்ள வைத்திருக்கிறது.